மகிழ்ச்சியுடன் ஒரு அழகான சிறுகதையை உங்களுக்காக எழுதுகிறேன். சிறகுகள் முளைத்த சிப்பி. ஒரு பெரிய கடலின் ஆழத்தில் அழகான முத்துக்களுக்கு பெயர் பெற்ற சிப்பி குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சிறு சிப்பிக்கு மட்டும் மற்ற சிப்பிகளைப் போல் எப்போதும் மூடியே கிடப்பது பிடிக்கவில்லை. எல்லாரும் ஏன் இப்படி எப்போதும் ஒரே இடத்தில் மூடியே இருக்கிறீர்கள்? வெளியே எவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறது. கடல் அலைகளின் ஓசையையும் சூரியனின் வெளிச்சத்தையும் பார்க்க வேண்டாமா என்று அது அடிக்கடி மற்ற சிப்பிகளிடம் கேட்டது. பெரிய சிப்பிகள் சிரித்தன. அட பைத்தியமே, சிப்பிகளின் கடமை உள்ளே இருக்கும் முத்தை பாதுகாப்பதுதான். வெளியில் போனால் ஆபத்து, மீன்கள் விழுங்கிவிடும், மனிதர்கள் எடுத்துச் சென்று விடுவார்கள் என்றன. ஆனால் இந்த சிறு சிப்பிக்கு அது திருப்தியாக இல்லை. முத்தை பாதுகாப்பது முக்கியம்தான், ஆனால் எப்போதும் பயந்து ஒதுங்கி வாழ வேண்டுமா? இந்த முத்தை படைத்த இறைவன் அதை பாதுகாக்கும் வழியையும் நமக்கு கொடுத்திருப்பான் அல்லவா என்று யோசித்தது. ஒரு நாள் தைரியமாக தன் ஓட்டை திறந்து வெளியே எட்டி பார்த்தது. கடல் நீரின் ஊடே மேலே வரும் சூரிய ஒளிக்கீற்றுகள் அதன் கண்களை கூசின. ஒரு கணம் பயந்தாலும் அந்த ஒளியின் அழகில் மெய்மறந்தது. அப்போது வேகமாக வந்த ஒரு பெரிய நீலமீன் அதை விழுங்க வாயை திறந்தது. சிப்பி மிரண்டு சட்டென்று தன் ஓட்டை இறுக மூடிக்கொண்டது. நீலமீன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றது. ஆபத்து உண்மையாகத்தான் இருக்கிறது என்று சிப்பிக்கு தெரிந்தது. ஆனாலும் அதன் ஆர்வம் குறையவில்லை. மறுநாள் மிகவும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தன் ஓட்டை திறந்தது. அப்பொழுது அந்த சிப்பியின் உடலிலிருந்து அழகிய சிறிய மின்னும் நீலச் சிறகுகள் முளைத்திருந்ததை அது கண்டது. அது ஒரு விந்தை. எந்த சிப்பிக்கும் சிறகுகள் இருந்ததில்லை. அந்த சிறகுகளை அசைத்து மெதுவாக நீரின் மேல் மிதக்கத் தொடங்கியது. கடல் நீரின் ஆழத்திலிருந்து மேலெழுந்து அலைகளுக்கு அருகில் வந்தது. இப்போது அது வேகமாக நீந்தவும் பறப்பது போல மிதக்கவும் முடிந்தது. நீலமீன் அருகில் வந்தால் இந்த சிறகுகளை வேகமாக அசைத்து தப்பித்து சென்றது. ஆபத்து இருந்தும் அது கண்ட உலகம் மிகவும் அழகானது. பிறகு ஒரு நாள் அந்த சிப்பி தன் குடும்பத்தினரிடம் சென்றது. நான் பயந்து ஓட்டிற்குள் முடங்கியிருந்தால் இந்த சிறகுகள் முளைத்திருக்காது. ஆபத்தை எதிர்கொண்ட போதுதான் என்னை நான் பாதுகாக்க இந்த சிறகுகள் தோன்றின. இந்த புதிய உலகத்தை பாருங்கள். நாம் பயந்து ஒதுங்க தேவையில்லை. தைரியத்துடனும் புதிய வழியை கற்கும் மனதுடனும் இருந்தால் எல்லா சிப்பிகளுக்கும் சிறகுகள் முளைக்கும். நம் முத்தும் பாதுகாப்பாக இருக்கும் என்றது. பெரிய சிப்பிகள் அதை நம்பவில்லை. ஆனால் சில இளம் சிப்பிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் ஓட்டை திறந்து வெளியே பார்க்க தொடங்கின. அவர்கள் பயத்தின் பிடியை விட்டபோது அவர்களுக்கும் அழகிய சிறிய சிறகுகள் முளைத்தன. விரைவில் சிப்பி குடும்பமே பயத்தை விட்டு வெளியே வந்து புதிய சிறகுகளுடன் முத்தையும் பாதுகாத்து கொண்டு கடலின் அழகை ரசித்து வாழத் தொடங்கியது. நீதி: வாழ்க்கையில் வரும் சவால்களுக்கு பயந்து ஒதுங்காமல் அவற்றை தைரியமாக எதிர்கொண்டால் நம்மையும் அறியாமல் நமக்கு துணையாக புதிய திறமைகள், சிறகுகள் முளைக்கும்.